வணக்கம் வணக்கம். ஆனா இன்னைக்கு துளிவுகள்ல முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்குறோம். முக்கியமான தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா தினந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை பேரம், யானை பேரம், ஒட்டக பேரம் அதை வந்துக்கிட்டே இருக்கு. மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பழையபடி அவங்க ரொட்டீன் ஆகி போச்சு. இதை பார்த்து அவங்களுக்கும் ஒரே பரபரப்பு தான். ஆமா, எங்க பார்த்தாலும் குதிரை பேர புகார் தான். நீதிமன்றத்துல போறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போறாங்க, கவர்னரை தேடி போறாங்க, எல்லா கட்சிகளும் புகார் தெரிவிக்கிறாங்க. இப்ப இதுல என்னன்னா ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சின்னு வேறுபாடே இல்லை. எல்லா கட்சிகளுமே இப்ப புகார் கொடுக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு. தமிழ்நாடு இதுவரைக்கும் இது சந்தித்தது இல்லை. அதான் பார்க்கணுங்க. தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்து ஒரு பேரத்தை பார்த்தது இல்லை. வடநாட்டுலதான் இந்த மாதிரி பேரங்களை வந்து மக்கள் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம விஜய் முதல்வராக வந்திருக்காருல்ல, அதோட மைனாரிட்டியான கவர்மெண்ட் இருக்குல்ல, பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக அவங்க முயற்சி எடுக்கதானே செய்வாங்க. அந்த இதை வந்து வரலட்சுமியை விட்டு போவாங்களா. அதனால இப்ப என்ன நம்ம சொல்றோம், இந்த குதிரை பேரத்துல ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேகா அதிமுக இது வரைக்கும் வந்து 6 பேரை சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வச்சிருக்காங்க. அப்போ அது குறித்து குதிரை பேரம் அப்படின்னு நம்ம அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வந்து நீதிமன்றத்தில் நாடி இருக்கோம், தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்கோம், மேல ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கோம். இப்படி புகார் போய்கிட்டு இருக்கிற போது 6 சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆட்டையை போட்ட விஜய் இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆட்டையை போடுவதற்கு அலையா அலைஞ்சு கொண்டு இருக்கிற போது தாவேகால இருந்து ஒரு எம்எல்ஏவை ஆட்டையை போடுறதுக்கு எதிர்கட்சியில இருந்து முயற்சி எடுத்துட்டாங்கன்னு ஒரு புகார் சொல்றாங்க. எங்க போனாலும் ஆட்டையை போடுறதான் இருக்கு. ஆமா, ஆட்டையை போடுற ஆட்டம் எத்தனை நாளைக்கு நடக்கணும்னு நமக்குன்னு தெரியல. இப்போ தாவேகால இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு 35 கோடி ரூபாய், அவர் ஊத்தங்குறையுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா எனக்கு 35 கோடி ரூபாய் கொடுத்து வந்து கொரோனாவுடைய உத்தரவுக்கு எதிராக, ஏன்னா தாவேகா அரசு 6 மாதம் கூட தாங்காது, அதனால சபாநாயகர் மீது நம்பிக்கைகள் தீர்மானத்தும் போது நீங்க கொரோனா உத்தரவை எதிர்த்து நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒரே தவணையில 35 கோடி தர்றோம் அப்படின்னு பேரம் பேசுனதா ஒரு புகார் வச்சு, அந்த புகார்ல முன்னாள் அமைச்சரை வந்து இப்ப தேடி சம்மன் கொடுத்து அவர் இப்ப வந்து தலைமறைவா இருக்காரு. அது தலைப்பு செய்தியா இருக்குது. தாவேகா அரசுக்கு டிமிக்கி கொடுத்து தலைமறைவா இருக்காருன்னு தலைப்பு செய்தியா இன்றைக்கு இருக்குது. இதை தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டத்துல சரவணன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஏற்கனவே தாவேகா பெண் நிர்வாகியை வந்து தாவேகா கட்சிக்காரங்களே பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்கன்னு ஒரு புகார் இருக்கு. ஆன்லைன் லாட்டரி விற்கிறது தொடர்ந்த ஒரு புகார் இருக்குது. மண்ணல்றதுக்கு மாமூல் கேட்கிறாருன்னு ஒரு புகார் இருக்குது. வாரச்சந்தையில போய் வியாபாரிகளை மிரட்டி மாமூல் கேட்கிறாருன்னு ஒட்டுமொத்தமா அனைத்து கட்சியிலும் போராட்டம் நடத்துற புகார் இருக்கு. இந்த புகாரை திசை திருப்புற வகையிலையா என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா என்னைய வந்து கட்சி தாவுறதுக்கு, திமுக சேர்றதுக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசுனாங்கன்னு அவர் ஒரு புகாரை, அதுக்கு ஒரு ஆடியோவை, முழுமை இல்லாத ஒரு அரைக்குறை ஆடியோ வெளியிட்டு அவர் ஒரு அலப்பறையை நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு புறத்துல. இது இப்படி இருக்குன்னா, இன்னொரு புறத்துல முன்னாள் அமைச்சர் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரு என்னைய காவல்துறை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய சொல்லி தாவேகால சேர்வதற்கு என்னை வந்து கட்டாயப்படுத்துறாங்கன்னு அவர் ஒரு புகாரை வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்ப ஆளுங்கட்சியிலையும் குதிரை பேர புகார் வருது, எதிர்கட்சியிலையும் குதிரை பேர புகார் வருது. மொத்தத்துல இந்த அவல நிலை ஏன் அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, பெரும்பான்மை இல்லாத அரசு குறுக்கு வழியில பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு முயற்சி எடுக்கிற காரணத்தால்தான் இந்த அரசியல் அலங்கோலங்கள் அரங்கேற்றம் தினந்தரம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால அறவே காட்டுத்தனமா எம்எல்ஏக்கள் ஆட்டையை போடுற ஆட்டத்தை அவர் நடத்தி வருகிற காரணத்தினால இது மாதிரி அக்கிரமங்கள்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்குது. இது யார் கேட்கறது? அதிமுக என்ன அனாதை கட்சியா? அதுல இருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இது வரைக்கும் வரலாறு காணாத வகையில
உங்களுக்கு தெரியும், இடைத்தேர்தல் எதுக்கு வரும், ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். யாராவது எதிர்பாராத விதமா இறந்து போனா வரும். ஆக நம்ம இந்த துள்ளி வருகிற வேலையில மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா, ஜனநாயக வழியில நீங்க பெரும்பான்மை நிரூபிக்கிறது தான் என்றைக்குமே சால சிறந்தது, மக்கள் வரவேற்கக்கூடியது. இது மாதிரி புறவாசல் வழியாக, குறுக்கு வழியாக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு அடுத்த கட்சியை அழித்து விட்டு நீங்கள் ஆட்சி அரியணையிலே முதலமைச்சர்கள் அமர வேண்டும் என்று சொன்னால் அது பச்சை துரோகம். மக்களுக்கு நீங்கள் செய்கிற பச்சை துரோகம் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் திமுகவிலையும் இந்த குதிரை பேர போகாரு, இங்கே அதிமுகவிலையும் இந்த குதிரை பேர போகாரு, பாஜகலையும் குதிரை பேர போகாரு, இதில் காங்கிரஸ் கட்சியில இந்த குதிரை பேர புகாரில் அவங்களும் இதை நேற்று தீர்மானமெல்லாம் கண்டித்து போட்டுக்கிறாங்க. குதிரை பேரமோ கழுத பேரமோ காக்கா பேரமோ குருவி பேரமோ மொத்தத்தில் இது ஒரு அரசியல் சாக்கடை பேரம் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பாக இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு விஜய் அவர்களே, உங்களை கேட்பதற்கு நாதி இல்லை என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா செய்வது தர்மம் அல்ல, நியாயம் அல்ல. இது மிகப்பெரிய அக்கிரமம். இது ஆண்டவனுக்கே அடுக்காது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். கோடான கோடி தொண்டர்களுடைய இரத்தத்தால் ஏவையாரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அம்மா அவர்களால் இந்தியாவிலே 3வது மாபெரும் இயக்கமாக வளர்க்கப்பட்ட இயக்கம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்கிற சாமானியரால் காப்பாற்றப்படுகிற அந்த இயக்கத்தை சின்ன பின்னமாக்க நீங்கள் எடுத்து வருகிற முயற்சி தோல்வியில் தான் முடியும் என்று சொல்லி யார் கைவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிட மாட்டார்கள் என்பது காலம் தரும் நல்ல தீர்ப்பாக இருக்கும் சொல்லி துள்ளி வருகிறது வேலை விவாதத்தை இன்றையோடு நிறைவு செய்து கண் இல்லாமல் இருந்து விடலாம், கைபேசி இல்லாமல் இருந்து விட முடியாது. அதை கைபேசி வழியாக இந்த விவாதத்தை ஆதரித்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து துள்ளி வருகிறது இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.